பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதில் ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரெஸ் மீட் நடக்கும், அப்புறம் மூவி ப்ரீ ரிலீஸ்க்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், இல்லைனா சக்ஸஸ் மீட் நடக்கும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா முதன் முறையாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது சக்ஸஸ் மீட்டாக அது என்னன்னே தெரில. ஏன்னா நேற்று காலையில் நான் ஊரில் இருந்தேன், சதீஷ் ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் முருகானந்தமும் வரணும் அப்படின்னாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. ப்ரொடியூசர் வருவாராம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் வராரு அப்படின்னா நாங்கள் சரி ப்ரொடியூசர் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடிகர்லாம் வந்து தான் ஆகணும். அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் வரல அப்படின்னாங்க. ஏங்க ப்ரொடியூசர் வரல அப்படின்னா அவர் வர மனநிலையில் இல்லை அப்படின்றார். அப்புறம் கேட்டால் ஒரு ரூமில் வந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்றாங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் எங்கள் படத்தோட சேர்த்து 9 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 9 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து இல்லை எந்த படத்துக்குமே வந்து இங்கே வந்து ஷோ வந்து கிடைக்கல. அப்படியே ஒரு சில படத்துக்கு கிடைச்சாலுமே இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலீஸ் நானே போய் பழைய படங்கள் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இதில் அதுக்கு கிடைக்கிற மெயின் ஸ்க்ரீன்ஸ் கூட எங்கள் படத்தில் வந்து ஒரு ஷோ கிடைச்சதுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து ஒரு ஷோ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு 5 பேர் அந்த இப்போ டிக்டாக் படத்துக்கு ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா 10 பேர் போனால் அந்த தேட்டரில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, ஏன்னா ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டால் அந்த 10 டிக்கெட் வந்த 10 டிக்கெட்டையும் இந்த படம் இந்த ஒரு பெரிய படம் தான் ஓடுது, இந்த படம் தான் நாங்கள் ஓட்டுவோம், நீங்கள் அந்த படத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்களே தேட்டரே வந்து கன்வெர்ட் பண்ணி வர்றவங்களையும் அந்த மாதிரி படத்துக்கு போக சொல்லிடுறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன படங்கள் எங்கள் மாதிரி படங்கள்லாம் ஒரு முகம் தெரியாத ஆளோ இல்லை புது இயக்குனர்களோ புது டைரக்டர்களோ புது டைரக்டரோ இல்லை புது ப்ரொடியூசரோ ஒரு படம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் அப்படியே எங்கள் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக தேட்டருக்கு வர முடியும். ஸோ இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆன 9 படங்களும் கிட்டத்தட்ட இதே நிலமை தான். ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா போஸ்ட் ஓட்டின காசு கூட வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது. ஸோ இந்த நிலமை இப்படியே போய்ட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர புது ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஒரு புதுமுக இயக்குனர்லாம் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும்? இது யாரையும் இங்கே தப்போ குத்தமோ நான் வந்து சொல்ல வரல. ஆனால் இப்போ இருக்க சினிமா சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பட்ஜெட்னா என்ன? பெரிய பட்ஜெட்னா ஒரு 30 கோடி 50 கோடி 100 கோடினா அது பெரிய பட்ஜெட். இல்லைனா ஒரு மீடியம் பட்ஜெட்னாங்க, இல்லைனா ஒரு ஸ்மால் பட்ஜெட். நான் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் நடிகன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்மால் பட்ஜெட்டே வந்து ஒரு 3 கோடி 4 கோடின்றாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் 3 கோடி 4 கோடின்றது பெரிய பட்ஜெட் தான். இப்போ ஒரு 30 கோடி 40 கோடி பண்ணால் என்ன வாழ் டைமில் என்ன லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகலாம். நான் அது மாதிரி நான் 30 படங்கள் பண்ணுவேன். நான் வந்து 2013 நம்ம மூடர் கூட வந்து என்னோட ஃபஸ்ட் மூவி. இப்போ 2014 இது வரைக்கும் என்னோட 6 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரே ஒரு நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் இது எனக்கு கடவுள் ஏதோ ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு கடவுளுக்கு நன்றி. நான் நடித்த அத்தனை படமும் ரிலீஸ் ஆகுது. என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. ஏன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ஓடுதா என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி அப்கமிங்ஸ். ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு பேக்ரவுண்டோ இல்லாத மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கேன், என் உழைப்புக்கு உண்மையாக இருக்கேன். ஆனால் இதையும் மீறி நாங்கள் இதை போராடி ஜெயிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வயசு போயிடுது. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு புதுமுக இயக்குனர்களோ புதுமுக நடிகர்களோ எப்படி வந்து சினிமாவை நம்பி வர முடியும்? ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது கண்டிப்பாக ப்ரெஸ் உங்களால் மட்டும்தான் முடியும். இது நீங்கள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் நியாயம் எது அப்படின்னு பார்த்து இது எப்படி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏன்னா இங்கே நடிகர்லாம் நானும் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இப்போ நாங்கள் பேசினாலும் எத்தனை வியூ போய் சேரும் மக்கள்கிட்ட? இல்லை இது யார்கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கணும்? இது யாரை மீட் பண்ணால் சரியாகும் அப்படின்றது அது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நடிகனை விட்டுருங்க. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு வந்து பணத்தை போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ரொடியூசர் வந்து காலின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விதமாக இந்த ப்ரெஸ் மீட் அமையும் அப்படின்னு தான் நான் உங்களை எல்லாத்தையும் மன்றாட கேட்டுக்கிறேன். இதுதான் நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். என்ன இதில் வந்து எந்தவித பரபரப்போ அல்லது வந்து முரண்பாடான செய்திகளுக்காகவோ நான் பேசலை. நான் இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் ஏதாவது ஒரு எக்கனாமிக்கலாவோ ரிலீஸுக்கு பிரச்சனையில் ஏதோ வந்துச்சுன்னா நடித்ததுனால அதில் எனக்கும் அதில் ஒரு பங்கீடு இருக்குது. அதுக்காக வரணுங்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் ப்ரொடியூசர் மதன் சாருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த படம் வந்து நான் வந்து தியேட்டரில் படம் ரிலீஸ் அன்றைக்கி பார்க்க போயிருந்தேன்.
வழக்கமாக வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஒரு இன்டர்வலுக்கு பிறகு வர்ற ஒரு ரீலே காணோம். அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு இப்போ சதீஷ் வந்திருந்தாப்புல, இவர் அதில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன நண்பா இந்த மாதிரி இப்போ படத்தில் ஒரு ரீலே இல்லாத மாதிரி இருக்கே, இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே டக்குன்னு ஜம்ப் ஆகி வருது அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அவர் பதட்டமாறார், நான் பதட்டமானேன். 2 பேரும் போய் அப்புறம் கிளம்பி போனார். போயிட்டு கேட்குறதுக்காக எப்படி வராமல் போச்சுன்னு போனார். அந்த இஷ்யூக்காக தான் ஒரு படம் வந்து இப்போ படம் பார்த்துட்டு மக்கள் திருப்பி மெகேசன் திருப்பு, அதை தாண்டி நீங்கள் இருக்கீங்க, ஊடகம் இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இல்லைம்பீங்க, நல்லா இல்லைன்னு திட்டுவீங்க. உங்களுக்கு தட்டி கொடுக்கவும் உரிமை இருக்குது, தட்டி கேட்கவும் உரிமை இருக்குது. ஆனால் படமே சரியாக அதில் ஓடாமல் இருந்தால் எப்படி அதில் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்? அந்த ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அந்த இடம் மிஸ் ஆனிச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அதை தான் வந்து இங்கே சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரும்பொழுது ஒரு நல்ல படம் கூட சுமாரான படம் ஆயிரும், சுமாரான படம் ரொம்ப சுமாரான படம் ஆயிரும். அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய இது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. இதுக்கப்புறமும் இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ணிவிட்டு இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் கொஞ்சம் பார்க்க என்டர்டைன்மெண்டான ஒரு ஜனரஞ்சகமான படம். நன்றி நண்பா, நன்றி. நண்பர்களும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவசரமாக ரெடி பண்ணது விஜயமுரளி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்க 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே இல்லையே, படத்தில் வந்து பாட்டை காணுமேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் நினச்சேன் சரி சென்சார்ஸில் தான் கொஞ்சம் பாட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிம்மெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நான் வந்து தேவிகர்மா தேட்டரில் போய் செகண்ட் ஷோ அண்ணன் கூட தான் பார்க்க போயிருந்தேன். சரி, படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு படம். இன்ட்ரோ பிளாக் மேலே 4th ரீலே படத்தில் வரல. அது காரணம் வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது கியூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதில் தான் இவங்க கொடுக்கணும். இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து தேட்டரில் ப்ளே ஆகும். இவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டில் வந்து 4th ரீல் இல்லை. நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம். அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிக் இஷ்யூன்றாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூனால உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க. அதை பார்த்து தான் மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்து தான் படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே. அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு. நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங் வந்து வரவே இல்லைன்னு சொல்கிறது தான். படத்தில் 2 சாங்கு போயிடுச்சு. 20 நிமிஷம் 40 செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா? கண்டிப்பாக யாருக்குமே புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாமல் போச்சு. அது புரியாமல் போனதில் எங்கள் ப்ரொடியூசர் இங்கே வராத காரணமே அதுதான். எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பிரியங்கா அருள்மோகன் நடித்த பழைய படம்ன்றாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா போயிட்டுருக்கு இதுக்கு. இது அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வல்கராக இருக்குது அது இதுன்றாங்க. நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களை வல்கராக அந்த படத்தில் தோணியிருக்கான்னு மட்டும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய படம்லாம் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு. நிறைய பேர் அது கூட்டமாக போயிட்டுருக்காங்க. ஒரு புது படம் இவ்வளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒருத்தரும் நைட்டும் பகலமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அது எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால நாங்கள் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லாஸில் இருக்கோம். என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உட்காந்துருக்காரு. அவரால் பேசக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இன்னொரு இயக்குனருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இல்லை சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தயவு செஞ்சு தடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப அலட்சியமாக பதில் சொன்னாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஒரு தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் செலவு மட்டுமே 50 லட்ச ரூபாலேருந்து 60 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இப்போ எந்த மூஞ்சை வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது? ஏன்னா ரிலீஸுக்கு எல்லாமே பிளான் பண்ணது நான் தான். இப்போ இது தப்பானது கூட என்ன தான் பிளான் பண்ணுறாங்க. ஆஸ் எ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க போனால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு. அது என் படத்துக்கு மட்டும் தான் நடக்கணுமா? என் கூட ரிலீஸ் ஆனது நிறைய படம் இருக்குது, அங்கே ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 படம் இருக்குது. வேறு எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல. எதுக்கு இந்த பிரச்சனை? அதுவும் பிரியங்கா போர்ஷன் மட்டும் தனியாக எதுக்கு எடுக்கணும்? அப்போ ஏதாவது பிரச்சனை வேறு யாராவது பண்ணுறாங்களா? இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா?
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வராங்க. ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி. கடைசியில் சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். 3.5 கோடி ரூபா வேணால் வந்து மற்றவங்களுக்கு வேணால் சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். ஒரு 3.5 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எனக்கு தெரியும். ராஜா சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏங்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். நான் டைரக்டர் பவித்தன் சாரோட கோ டைரக்டர். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். மாட்டுத்தாவணி என்னோடய ஃபஸ்ட்டு படம். இது என்னோட லாஸ்ட்டு படம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரீரிலீஸோ இல்லை தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரதுக்கோ இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க. இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த 9 படத்தில் வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது. பட் எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியாது. பட் எங்கள் படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொன்னேன். நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், ஏதாவது பண்ணி ஆகணும்னு. இமீடியட்டாக நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க. ப்ரெஸ் மூலிமா மட்டும்தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். புருஷோத்தமன் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. காசி தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷோ ஒன்று வந்து வெறும் 1.5 ஹவரில் படம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. காசி தேட்டரில் 12:10க்கெலாம் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. 10:30 மணி ஆரம்பித்த ஷோ 12:10க்கெலாம் முடிஞ்சிருக்கு. அன்றைக்கி நைட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி நானும் எடிட்டர்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். அலைஞ்சு அசால்ட்டாக சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதாவது எங்கள் சைடில் தப்பு இருந்தால் சரி கண்டென்ட்டை கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம். அவங்ககிட்ட கொடுத்த கண்டென்ட் திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோவில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ மறுநாள் ஷோ நான் போனேன். மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்தோம். சரி எப்படியா பிக்கப் ஆகிடும் நினச்சா அதுக்கப்புறம் தேட்டருக்காரங்க யாரும் படம் வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை. அவங்க தேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ரிவ்யூ தப்பாக இருக்குப்பா, எப்படிப்பா படத்தை வாங்குறது, படத்தில் 2 சாங்கே இல்லையாப்பா, பிரியங்கா போர்ஷனே படத்தில் இல்லையாப்பான்றாங்க. இப்போ போய் படத்தை பார்க்க சொல்லணும். நான் அன்றைக்கி வந்து பிகன் ஷூட்டை கூப்பிட்டு அன்றைக்கி பிகன் ஷூட்டில் நான் பேட்டி கொடுக்குறேன். சொல்கிறேன் அவங்ககிட்ட, இமீடியட்டாக கூப்பிட்டோன்னே வந்தாங்க அவங்க. சொல்கிறேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு இப்போ வந்துட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்கன்றேன். ஆனால் அதுக்குள்ளே படத்தில் போகிறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவ்யூவாக போயிட்டு இன்றைக்கி இப்போ மக்கள் வர மாட்றாங்க உள்ள. தயவு செஞ்சு உங்கள் எல்லோரும் கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு மக்களை எப்படியா உள்ளே கொண்டு வாங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறது. நன்றி. என்ன பேசுவார்?